சாரி கேட்டேன். உங்களுக்கு அவங்க எடுத்துட்டாங்க, உங்களுக்கு பதட்டம் தாங்க முடியல, எங்கேயாவது பாயிண்ட் கிடைச்சா போதும் உடனே கத்துறது. கானா வினோத்தை விஜய் சேதுபதி கோர்ட்ல அப்பெல்லாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏங்க எவ்வளவு ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, அதை போய் நம்ம விஜய் சேதுபதி அப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதே பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டாஸ்க் எல்லாமே நீங்க தான் யோசிச்சு சுவாரஸ்யமா செய்யணும், யாரும் சொல்லித்தர முடியாது. அப்படிதான் விஜய் சேதுபதி எப்பவுமே சொல்லுவார். ஆனால் ஒரு டாஸ்க் முடிந்த பிறகு ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு வார இறுதியில் கேட்டு என்னென்னமோ பண்ணுவார். அதாவது சில டாஸ்க்கு அப்படி பண்ணால் பரவாயில்ல, ஆனால் இந்த கடைசியாக நடந்த கோர்ட் டாஸ்கில் நம்ம கானா வினோத்தை கலாச்சிருந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த கோர்ட் டாஸ்க்கு ஒருவேளை ரியல் நீதிமன்றத்தில் மாதிரி நடந்திருந்தா அப்படி என்ன சுவாரஸ்யம் இருந்திருக்க போகுது, நம்ம எப்படி ரசிச்சிருப்போம்னு தெரியல, ரசிக்கக்கூடிய வாய்ப்பே நமக்கு இருந்திருக்காது. நம்ம கானா வினோத் அந்த நீதிமன்ற நாட்காலில் இருந்துட்டு அவர் பேசின அந்த டைமிங் காமெடியாக இருக்கட்டும், அதை பார்த்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு சிரிப்பாக இருந்துச்சு, ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருந்துச்சு. அதில் தானே ஒரு அழகான சுவாரஸ்யமும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விஜய் சேதுபதி பேசுனது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருந்தது. அதுக்கு கானா வினோத்தும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் வந்து ஒரு நகைச்சுவையான கேஸ் தான் வந்துச்சு, அதனால நான் நகைச்சுவையாகவே ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையிலேயே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி ஏன் அப்படி கேட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. சிறப்பாக நடித்த வக்கீல் விக்ரமையும் நீதிபதி அமித்தையும் விஜய் சேதுபதி பாராட்டிருக்கலாம் திட்டாம. ஏன்னா நல்லபடியாக அவங்க செய்திருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி திட்டியிருந்தார். ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு தெரியல. விஜய் சேதுபதியுடைய அந்த நிகழ்ச்சி தொகுப்பு கொஞ்சம் காலமாக நிறைய பேருக்கு பிடிக்காம வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த கோர்ட் டாஸ்கில் விஜய் சேதுபதி கானா வினோத்தில் நடந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில பேர் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, இதுக்காக தான் விஜய் சேதுபதி திட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல. அப்படியான விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முந்தைய எபிசோட் சீரியஸா போனதால இந்த எபிசோட் கொஞ்சம் காமெடியா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் திட்டமிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதனால இந்த தல டாஸ்க்ல நடந்த விஷயங்களை வந்து ஒரு வீடியோவா வெளியிட்டாங்க, அதாவது இந்த குறும்படமா வெளியிட்டாங்க. அது நகைச்சுவா இருந்துச்சு, அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அவசியமான நேரங்களில் தேவைப்படுற குறும்படம் என்கிற ஆயுதத்தை, இந்த குறும்படம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான இடங்களில் தேவைப்படுற ஒரு விஷயம், அதுக்கு அதை பயன்படுத்தாம இந்த மாதிரி பார்வதி சமையல் காமெடி, தல டாஸ்க் காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படமா வெளியிட்டது அந்த குறும்படத்துக்கான மரியாதையே போயிருச்சோ அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு எப்படி? சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுட்டாலும் பாரு கம்ருதீன் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு ஊரு உலகத்துக்கே தெரியும். ஆனா நம்ம விஜய் சேதுபதி திட்டுற மாதிரி திட்டுறாரு, பெரிய ஒரு ஆக்ஷனை எடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பாருக்கு விஜய் சேதுபதி திட்டு வாங்குறது ஒரு சர்வசாதாரணமா விஷயமா போச்சு. அதாவது எப்படியுமே இந்த விஷயத்துக்கு அவர் திட்டுவார்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பாரு இப்படிலாம் பண்றாங்களா, இல்ல இது வந்து டீமா சேர்ந்து பாரு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்களா, அப்படி பல கேள்விகள் இப்போ வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம ஒரு வீட்டில் எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா அவமதிக்கலாம், ஒழுக்கமா இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பாரு நம்ம மேல ஏற்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. பாரு ஏன் இப்படி ட்ரீட் பண்றாங்க, பாரு பிக் பாஸுக்கு தேவையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. ஆனா ஒரு பக்கம் பாரு மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, மற்ற யாரும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த பாரு கமருதீன் பண்ற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தலாம், ரசிக்கிற மாதிரியே இல்லை. விஜய் சேதுபதி வாராரு, ஏதோ கத்துறாரு போறாரு, இப்படியே நடந்துகிட்டு இருக்குங்க. அப்புறம் நம்மளுடைய அமித் ஒரு நீதிபதியா நல்லாவே நடிச்சிருந்தாரு, பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அமித்தை கொஞ்சம் பாராட்டிட்டு திட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணுச்சு. ஆனா அமித் வெளியில வந்து தன்னோட மகள்கிட்ட அவர் பேசியிருப்பார், அந்த வீடியோ ஒன்ல பேசுவாரு. அதாவது நான் தப்பு பண்றதுனால தான் விஜய் சேதுபதி என்ன திட்டினாரு, நீங்க தப்பு பண்ண அப்பா திட்டுவேன்ல, அந்த மாதிரி தான் இனிமே நடக்காது, அடுத்த முறை விஜய் சேதுபதி என்ன பாராட்டுவாரு, நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அமித் பேசின விஷயம் சமூக வலைதளங்கள்ல ஒரு வைரலான விஷயமாவே மாறி இருந்துச்சு. ஒரு சிறந்த தந்தையா அமித் இருக்காரு அப்படின்னு பல பேர் இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அமித்தை கொஞ்சம் பாராட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது விஜய் சேதுபதி செய்யவே இல்லை. இதையும் பல பேர் ஒரு பெரிய குற்றமாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அப்புறம் இந்த வாரம் 2 பேர் வெளியேறியிருந்தாங்க, ஒன்னு ரம்யா, இன்னொன்னு வியானா. உண்மையிலே 2 பேருமே வெளியேறக்கூடிய தகுதியான ஆட்கள் தான் சொல்லலாம். ஏன்னா ரம்யா வந்து எப்பவுமே இந்த வீட்டை விட்டு போயிடணும் அழுதுகிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதாங்கம்மா நீ அழுவ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எந்த விஷயம் சொன்னாலும் அழுது புலம்பி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிறதுக்கு போயிடலாம், இது என்ன அது ஒரு டிப்ரெஷன் ஆகுதே அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் ரம்யா இருந்தாங்க. ரம்யாவும்
போயிருந்தாங்க. வியானாவும் எதிர்பார்த்த மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஏன்னா நிறைய இடங்களில் வியானா வந்து பொய்யானாவாக தான் இருந்திருக்காங்க, நிறைய பொய்களை தான் அள்ளி விட்டுருக்காங்க. அதனால அவங்க வெளியே போகிறதும் சரியான முடிவு தான். அப்போ வியானா ரம்யா 2 பேரும் வெளியே போனது நல்ல விஷயம் தான். நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சத்தத்தை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் அந்த சண்டை அடங்குறதா இல்லை, சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. மறுபக்கம் சாண்ட்ரா, பார்வதி, திவ்யா இவங்களுக்கான அந்த போர் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. சாண்ட்ரா தன்னோட கற்பனை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்க திவ்யாவை பத்தி புலம்புறதும், அதுக்கு 1 மடங்கு 2 மடங்கா 3 மடங்கா பாரு ஏத்தி விடுறதும் இது வழமையான ஒரு விஷயமா போய்கிட்டே இருக்கு. மறுபக்கம் பாரு கமருதீன் காதல் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. கானா வினோத்தருடைய டைமிங் ஜோக் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி அன்னைக்கு பேசுனது, அந்த கோர்ட் கேஸ் சம்பந்தமா பேசுனது, ஒரு கோர்ட்ல எப்படியா நடந்துக்குவீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா இவரா தான் சொல்றாரு அந்த டாஸ்கை ஒரு என்டர்டைன்மெண்டா பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு இவரே சொல்றாரு. அப்படி பண்ணாலும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அங்க இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்படி பல பிரச்சனைகள் பிக் பாஸ் சீசன் 9ல இருந்துகிட்டே தான் இருக்குல்ல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.